பாப்பு அவன் எங்க போறோம்? கொடைக்கானல் போறோம். காடு காடு தாண்டி மலை தாண்டி அந்த சாங் மாதிரி போறோம். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. இப்ப இங்க பாரு, ஃபர்ஸ்ட் ட்ரிப், லாங் ட்ரிப் பாப்பா கூட. முன்னாடி யாரு இருக்கிறது? தியாமா. தியாமா இங்க பாரு. சொல்லு. வீட்ல இருந்து இப்பதான் கிளம்புறோம். கிளம்பி ஃபர்ஸ்ட் மதுரை ரீச் ஆகணும். ரீச் ஆயிட்டு அங்க இருந்து ஏதாவது ஒரு வீடியோ போடுறோம். சாப்பிட்ற வீடியோ எல்லாமே பின்னாடி வந்துட்டே இருக்கும். I hope that you are safe and that I will see you soon. If I can lay down beside you, I would, I would, I would, I would. We talk on the phone every night. Love to hear your voice. ஓகே, நம்ம இப்போ டம்டம் ராக்குக்கு வந்திருக்கோம். டம்டம் இந்த பாறை, அது ஒரு வியூ பாயிண்ட்டு. இறங்கிட்டு இப்போ தான் வீடியோ எடுக்கிறோம். பார்க்கவே அழகாக இருக்குது. தூரத்தில் ஒரு அழகான அருவி செம்மையாக இருக்குது. இதுங்க அப்படியே காட்டுறேன். சூப்பராக இருக்குல்ல? ஆனால் என்ன மலையில் இறங்கதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. என்ன அருண், எப்படி இருக்குது வியூ பாயிண்ட்? வாவ்! ஏன் அந்த அருவியை ஜூம் பண்ண முடியாதா? மேலே போய் ஜூம் பண்ணணும். மேலே தான் தெரியுமோ? இப்போ நம்ம இது மேலே ஏறி நின்று தான் வியூ பாயிண்ட் பார்க்க போகிறோம். ஆமாம் ஆமாம், ஃபோட்டோஸும் எடுத்துக்கலாம். வா, எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பயமாக இருக்கா? பயங்கரமாக இருக்கு. அந்த அருவி செமையாக இருக்குங்க. எந்த ஜூம் பண்ண முடியுமான்னு பாரு. நான் பயப்படுறேன்னு நினைக்கல, பயப்படுறேன். வாவ், செமையாக இருக்குல்ல? அது அப்படியே விழுறது கூட தெரியுதுடா. அழகாக இருக்குடா. அங்கெல்லாம் யாராவது போயிருப்பாங்களா லைஃப்பில்? அது ஒரு லொக்கேஷன் தான் நினைக்கிறேன்டி. அங்கே பாரு, அப்பலேருந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். கீழே இருக்கு. அதெல்லாம் மரமா? என்னடா குட்டி குட்டியாக தெரியுது. மரம் தான். அந்த வீடை பாரு, பயமா இருக்கு அப்படியே இங்கேருந்து பார்க்கும்போது. இப்போ எனக்கு ஆள்லாம் இருக்கு. ஆக்சுவலாக அந்த மரம்லாம் எப்படி தெரியுமா தெரியுது? இந்த டெம்பிள் சிட்டி இந்த மாதிரி கேம்ல எல்லாம் குட்டி குட்டியாக இருப்போம் பார்த்தியா? அது மாதிரியே இருக்கு. அப்படியே அது ஜூம் பண்ணி பார்த்தீங்களா? அந்த விழுகிறத பாரு. இங்கேருந்து நம்மளுக்கே ஸ்லோமோல தான் தெரியுது. பாப்பு மியூசியம் வந்திருக்க பாப்பு. ஏ, ஓகே, உள்ள போலாமா? உள்ள போலாம். அடல்ட்ஸ்க்கு 30 rupees. அடல்ட்ஸுக்கு 30 rupees. உள்ள என்னதான் இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு டம்டம் பாறை முடிச்சுட்டு செகண்ட் மியூசியம் வந்தோம். உள்ளுக்குள்ளே ஃபஸ்ட் போனோடனே அந்த ஷெல்லு அண்டு காசு நிறைய வித்தியாசமாக இருந்துச்சு. அந்த நேச்சரோட எல்லா விஷயங்களையுமே ப்ரிசர்வ் பண்ணி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மியூசியமாக இருந்துச்சு. ஆண் பெண் இன விதை. இது என்னடி? ரெண்டுமே இருக்குமா? ஒரிஜினல் தானடி? சீ டர்ட்டில் பாருடா, இவ்வளோ பெரிய டர்ட்டில்ஸ்லாம் இருந்துருக்குடா. ஆமா ஆமா. பாரு, வாயை ஓப்பன் பண்ண மாதிரியே இருக்கு. இது நம்ம பார்த்துருக்கோம் நேராவே. ஓலப்பாம்பு இதுவும் நம்ம பார்த்துருக்கோம். காமன்வெல்த் ஸ்னேக்கா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது இந்த சைடே தெரியுது. பாம்பு ஸ்மெல். கட்டு வரையன். அதனுடைய கட்டு வரையன்னா அந்த அம்மா கூட நம்ம அதில் கட்டுக்கிறியாம்பாங்கன்னு சொல்லுங்கல்ல.
கண்ணுக்குட்டியை பாருப்பா, கண்ணுக்குட்டியை பாரு. கீழே என்னடா அது ஆய். பைத்தியம் பாம்பா? ஆனா இது ஒரிஜினல் மாதிரி தெரியல. அச்சோ பாவம். ராக பாரு, பூனைக்குட்டி பாரு, பன்னிக்குட்டி, குரங்கு குட்டி, ராபிட் எல்லாம் பாரு. பாவம் குரங்கு. மனிதனோட மண்டையோட இங்க இருக்கு. அது கூட பார்த்துடலாம் போல. இதுக்கெல்லாம் பாவமா இருக்குல்ல, குட்டி குட்டியா. பாவமா இருக்குல்ல. இங்க பாரு மங்கி. ஆட்டுக்குட்டி எவ்வளவு குட்டியூனா இருக்கு பாரு. பயமா இருக்குல்ல. இதெல்லாம் பார்த்துருக்கேன். பார்க்கவே பயமா இருக்கு. நான் அங்கே வந்து பார்த்துருக்கேன். பொய் சொல்ல. சத்தியமாக பார்த்துருக்கேன். பைத்தியம். போது எல்லா கண்ட்ரீஸோடதுமா? சைனாவோடது என்னடா இந்த அன்னைக்கு முன்னாடி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இது பண்ணியிருக்காங்க. சிங்கப்பூர் எதுக்காங்க? சிங்கப்பூர். ஆமாம், சவுதி அரேபியா இருக்கு. ஒரு சென்ட் நடந்துருக்கு பாரு சிங்கப்பூரில். குட்டி ஒன்று இதாக இருக்கு. மலேசியாவோடது எது குட்டி? இந்த மலேசியா, யுனைடெட் கிங்டம். ஆனால் இப்போ தான் அந்த இதில் கரன்சி அது மாதிரி நோட்டு மாதிரி இருக்குது. முன்னாடிலாம் காயின்ஸ் தானே. அதான் இது ஒரு சென்ட் வரைக்கும். டேய் இதெல்லாம் காயினா ஓட்ட போட்டு இருக்கேன். இது எதுவும் இந்தியாவில் இருந்துருக்கு. கோல்டு நெட்டு மாதிரி இருக்குடா. இந்தியாவில் இருந்து நம்ம தான்ப்பா ஷேப்பாக பண்ணியிருக்கோம்ல. ஐயாம்மா என்ன பண்ணுறீங்க? நான் மூவியில தாண்டா அவ்வளோ பெருசெல்லாம் பார்த்தேன். நிஜத்துல பார்த்தா எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்? பயந்து ஓடி செத்துருவோம் பயத்துல. ஆமாம், அவங்களோட பொருள். ஆமாம், மனுஷன் செத்ததுக்கப்புறம் இதுக்குள்ளே போட்டுட்டு அவங்க யூஸ் பண்ண பொருள் எல்லாம் போட்டு புதைச்சி வச்சுருவாங்க. பொதுமக்கள் ஆமாம். இதை பாரு, எலிஃபண்டோட பல்லு பாரு. பல்லு எவ்வளோ பெருசா இருக்கு. அங்க இருக்கு பல்லு.
இதில் இருந்துச்சுல்ல முதுமக்கள் தாலியில் அதில் உள்ள போன்ஸ், இதெல்லாம் ரியல் போன்ஸ். இவ்வளோ பெரிய பானையை ஃபஸ்ட் எப்படி செஞ்சுருப்பாங்க? ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குல்ல, பார்க்கவே பயமாக இருக்கு.